ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த கேம்புக்கு போய்கிட்டு இருந்தேன், மெடிக்கல் கேம்புக்கு 4 நாளாக போகிறேன். ஸோ 4 நாளாக அதாவது இது வந்து ஒரு இடத்துல பார்க்குற வேலைனா ஓகே செட் ஆகிக்கிறோம். இது வந்து ஊராக போகிறனால சீரியஸாக எனக்கு செட்டே ஆகலை. எப்படா அந்த வேலை முடியும்ன்றிருக்கு. ஆனால் 22 கேம்ப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயுமே பாப்பா வேற லீவ் முடிய போகுது, யாருமே பார்த்துக்கிற முடியாதுன்ற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வேலையே வேணான்னு சொல்லலான்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்மளோட கமிட்மெண்ட்கள் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நம்மளோட உடம்பு சுச்சுவேஷனையும் நம்மளோட பிள்ளைங்களோட இதையும் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது. ஸோ ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறந்தால் எத்தனை இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினச்சாலே மனசெல்லாம் உடம்பு உடம்பு வலிக்கிற விட மனசு ரொம்ப வலிக்குது. வலியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் பிள்ளைங்கள நினைக்கிறப்ப இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம எதையோ ஒன்று நினச்சி எதையோ ஒன்று மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிரமத்தில் தான் இருக்குது, போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறம் அந்த கேம்ப் வந்து கன்டினியூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா லீவ் முடிஞ்சுன்னா பாப்பா பார்த்துக்கிற ஆள் இல்லை, பார்த்துக்கிறவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஸோ நம்ம வந்து இருக்கிறத வச்சே ஓட்டிக்கலாமே, இருக்கிறத வச்சே எப்படினாலும் சேமிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ 4 நாள் போனதுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு அப்படியே நின்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக நான் வந்து இந்த கேம்புக்கு போனது வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க, அதாவது ஒரே ஏரியாவில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஆனால் உடுமலைப்பேட்டை, ஊத்துக்குளி இந்த மாதிரி ஏரியா சைடு போகிறப்ப ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது நம்ம இருக்க இடத்த விட. ஸோ பிள்ளைங்களையும் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வேலை வந்து நான் உண்மையிலேயே கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஈஸி தான், வேலை பிரச்சனையே கிடையாது. ஆனால் இடமும் ட்ராவல் தான் நம்மளுக்கு ஒத்து வரல. இந்த மைவித்திரியில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்பி இது பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மோசம் பண்ணிச்சு. இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் பொம்பளை பிள்ளை சரி ஆம்பளை பிள்ளை சாதிக்கிறது காட்டிலும் நம்ம வந்து நிறையா வந்து சாதிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தாலுமே அதுக்காக நம்ம வந்து அடிப்படை தேவைகளை நம்மளால் பூர்த்தி செய்கிறதுக்கே அதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிரமத்தை உள்ளாக்குது. இதில் இது வேறு நம்ம வந்து இன்னும் நிறைய எப்படி தான் இதை பற்றின நியூஸ் வந்து கேதர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நியூஸே இல்லாமல் நியூஸ் போட்டுட்ருக்காங்க மைவித்தில். ஆனால் கேஸ் கொடுக்க சொல்லி நம்ம கொடுக்கல, அது நம்ம தப்பு. ஏன்னா யாருமே முன் வரல. ஆனால் சம்பாதிக்கிறவங்களாம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்யூஷனே இல்லாமல் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம முன்னேறுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஏமாத்துறவங்க வந்து கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. தண்டனை காட்டிலும் அவங்க செஞ்சதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு கடவுள் வந்து கடவுளை நம்புகிறேன், அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே இதை பற்றி பேசவே விரும்பலை. ஏன்னா எனக்கு நினைக்க டென்ஷன் ஆகுது. இதை பற்றி பேசி ஒரு புண்ணியம் இல்லைன்னு தெரியுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் கஷ்டப்படுறப்ப நம்ம யோசித்து பார்ப்போம் இல்லையா, எதனால் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு துன்பங்கள், துயரங்கள், எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது காரணம் அப்படின்ற மாதிரி நினைக்க முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து நினச்சிக்கிற வேண்டியதா, சரி வேறு தலையெழுத்து இப்படி தான் போகுது அப்படின்னு நினச்சி நம்மளே தேற்றிக்கிட்டு வெளியே வந்தால் தான் உண்டு. இனிமேல் இது மாதிரி நியூஸ் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் நானுமே ஒரு சில டயத்தில் போய் பார்ப்பேன். ஆனால் சொல்கிறப்ப நம்மளுக்கு அந்த நியூஸை பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லைன்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் மனசே சங்கடமாக இருக்கும். சரி அடுத்ததுக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நடக்கனாலுமே நம்மளுக்கு அந்த பெண்களை பொறுத்த மட்டும் நிறைய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வரங்குள்ளேயுமே போதும்னு ஆயிடுது. இதில் எங்கிட்ட போய் சாதிக்க இதில் அப்படின்லாம் தோணுது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எதுலையா பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்ட்டு. என்னோடய ப்ரொஃபஷனலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதுக்கான டைமிங் தான் எனக்கு செட் ஆகலை. வேலைவாய்ப்பும் கிடச்சும் முட்டாள் நான் தான் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு உள்ள எனக்கு ஒரு சங்கடமும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் உழைப்பை மட்டும் தான் போடன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.